நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ பாபத்துவ தொடர்பு வீடியோக்களில் இன்றைக்கு இப்பொழுது மூன்றாவது வீடியோவாக சனியின் சுபத்துவ மூன்றாவது நிலை. முதல் நிலையில் எதை சொன்னோம்? குரு முழுக்க வலிமை இழந்த சனியை பார்ப்பது முதல் நிலை சுபத்துவம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சில நிலைகளில் விளக்கியிருந்தேன். சனியின் சுபத்துவம் முதல் வீடியோவில். இரண்டாவது, சுக்கிரனும் குருவும் இணைந்த நிலையில் சனியோடு தொடர்பு கொள்ளும்போது எப்படிப்பட்ட ஒரு சுபத்துவ நிலை. இவை இரண்டும் சனியின் நீச்ச நிலைகள் சம்பந்தப்பட்டது. இப்போ நிறைய பேர் சனியின் ஒரு புது வீடியோவாக போட்டிருக்கிறோம். உச்ச வக்கர சனி, நீச்ச வக்கர சனின்னு ஒரு புது வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நிறைய வரவேற்பு இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரத்தில் தான் குழம்புவீங்க. வக்கர நிலைகளில் சனியை பற்றிய சில நிலைகளில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். அனுபவம் ஏற ஏறத்தான் ஜோதிடம் வரும் அப்படிங்கிறது சனியை பொறுத்த மட்டில் மிகச்சிறந்த ஒரு நிலையாக இருக்கும். அனுபவம் ஏற ஏறத்தான் சனியை பற்றிய ஒரு நிலைகள் உங்களுக்கு தெரிய வரும். சரி, இந்த அமைப்பின்படி சென்ற வீடியோவில் நாம் பார்த்த அந்த அமைப்பிற்கு மாறாக இப்பொழுது நீச்சம் என்பது இயல்புக்கு மாறான நிலை என்பதைப் போல நீச்ச வக்ரம் என்பது உச்ச வக்ரம் என்பதும் ஒரு இயல்புக்கு மாறான நிலை தான், இல்லையா? ஆக சனி உச்சனாக இருக்கும் பொழுது ஒரு விதமான பலனையும், வக்ரத்தை நான் பொதுவாக எடுத்துக்கிறது இல்லை, அதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி எந்த ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறதோ அந்த வக்ர நிலையில் இருக்கும்போது உச்ச வக்ரம், ஆட்சி நீச்ச வக்ரம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நீச்ச வக்ரம் என்பது உச்சத்திற்கு சமமானதுன்னு தான் சொல்லப்படுகிறதே தவிர நல்ல அந்த நுணுக்கமான வித்தியாசங்களை புரிஞ்சுக்குங்க. நீச்ச வக்கரம் என்பது ஒரு கிரகம் உச்சத்திற்கு சமமான நிலையில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். உச்ச வக்கரம் என்பது நீச நிலைக்கு சமமானது அப்படின்னு விளக்க நூல்களில் இருக்கு. ஆனால் நேரடியான ஒரு நீச்ச வக்கரம் அதை நேரடியான உச்சம்னு எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் அந்த வக்கர சப்ஜெக்ட் குழம்பும். நீச்ச வக்கரம் உச்சத்திற்கு நிகரான ஒரு அமைப்பு. அதாவது வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான ஒரு நிலை. நீச்சமாக இருக்கிறது அந்த கிரகம். அது வக்ரமாகும் போது நீச்சம் என்பது ஒரு ஆதிபத்திய காரகத்துவத்தை தர இயலாத ஒரு நிலை. அது இயல்புக்கு மாறானதாக வக்ர நிலையால் மாறும் பொழுது உச்சத்திற்கு சமமானதாக ஆகிறது அப்படிங்கிறது விளக்க நூல்களுடைய விதி. சமமானதாக ஆகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதே தவிர நேரடியாக உச்சம் இல்லை. ஆகவே இந்த நுணுக்கமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வக்கரத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு அமைப்புக்கு வரணும். இப்போது சனியின் அமைப்பில் இப்பொழுது நம்முடைய நிலையில் சனியின் அமைப்பில் உச்ச வக்கர சனி எவ்வாறு சுபத்துவம் அடைவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சனி காரகத்துவங்களின் ரீதியாக தேவையற்ற காரகத்துவங்களை மனிதனுக்கு கொண்டவர். மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் சனியிடம் இல்லை. சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலில் சனியின் ஆயுளை பற்றி, ஏன்னா உடனே எல்லாரும் என்ன வந்துடுவீங்க, ஆயுள் அவர் தானே தருவார், ஆயுளுக்கு அவர் தானே காரணம், அப்போ மனிதனுக்கு ஆயுள் தேவையாயிற்றே, ஆயுளுக்கு எப்படி அவர் காரகனானார்? சனியிடம் மனிதனுக்கு தேவையான எதுவும் இல்லை, நேரடியான சனியிடம். அப்போ சனி வலுத்தால் மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனையும் கொடுப்பார், ஆயுளும் தேவையில்லை. அதை மெய்ஞான ரீதியில் சில விஷயங்களை விளக்கியிருக்கிறேன். அதை மெய்ஞான ரீதியில் மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை. அனைத்து சித்தர்களும் இவருமே முக்தி வேண்டும், இனிமே பிறக்க வேணாம். ஆன்மீக நிலை என்னன்னா சனிதரும் ஒரு உன்னத ஆன்மீக நிலை. ஆன்மீக நிலையில் சனி தருகின்ற ஆயுளை பற்றி நிறைய பேர் பார்க்கும்போது இனிமே பிறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டாங்க. பிறவாமை வேண்டும் அப்படின்னு அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன. அப்படி என்றால் பிறந்ததே தவறு என்றாகிறது. இந்த பிறவியை நீட்டித்து கொடுப்பது ஆயுள். முக்தி அடைய வேண்டும் அப்படின்றது ஆன்மீகம். ஆன்மீகத்துடைய கடைசி நிலை என்ன, அவங்களுடைய விருப்பம் என்னன்னு பார்த்தா சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் முக்தி அடைய வேண்டும். முக்தினா மீண்டும் பிறக்கக்கூடாது. மீண்டும் பிறக்கக்கூடாது என்றால் ஏற்கனவே பிறந்தது தவறு. ஏற்கனவே பிறந்து இந்த வாழ்வை நீட்டித்துக் கொண்டிருக்கின்ற ஆயுள், இந்த மெய்ஞான ரீதியாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், சனிகிட்ட கொடுக்கப்பட்ட எதுவுமே மனிதனுக்கு தேவையில்லாதது. சனி தரும் ஒரு ஆயுள் என்பது கூட கொடிய பலன் தான். ஒரு இறைவன் கிட்ட, பரம்பொருள் கிட்ட நம்மை உடனடியாக போய் சேர முடியாமல் தடுத்து கொண்டிருப்பவர்
சனி. பரம்பொருளின் பாதங்களில் நாம் இணைய முடியாத அளவிற்கு, இறையுடன் நாம் கலக்க இயலாத அளவிற்கு ஆயுளை தந்து மனித வாழ்வை நீட்டித்து சனி பரம்பொருளுடன் கலக்கக்கூடிய ஒரு இனிய அனுபவத்தை ஆயுளை கொடுத்து தடுக்கிறார். ஆகவேதான் மனிதனுக்கு வேண்டாத ஆயுளும் சனி கிட்ட இருக்கு. இதை நான் எழுத்துக்களில் நிறைய எழுதியிருக்கிறேன். எழுத்துக்களில் இதை விட தெளிவாக விவரித்து எழுதியிருக்கிறேன். ஆகவே அதை படியுங்கள், புரியும். ஆகவே சனி வழுக்கும் பொழுது அனைத்தும் கிடைக்கும், ஆயுளையும் சேர்த்து ஆயுள் கிடைக்கும், சனியுடைய காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும். அப்போ சனி வழுக்கிறதுடைய உயர்நிலை என்ன? ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம். இதுதான் சனி வழுக்கிறதுடைய உயர்நிலை. ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம். அப்போ உச்ச சனி வலுத்தால் ஆயுளை கொடுப்பார். அவருடைய காரகத்துவமான நொண்டித்தனம், காலை நொண்டியாக்குவார். அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். நிறைய விஷயங்களை பாருங்கள். நான் நிறைய இதில் எழுதியிருக்கிறேன், நிறைய ஆய்வு செய்திருக்கிறேன். முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் வேறு நூல்களில் படித்தவற்றுக்கு இவர் மாறுதலாக சொல்லுகிறார் என்று தலை சுற்றும். அப்புறம் உண்மை புரிஞ்ச உடனே ஆகா, ஜோதிடம் புரியும். ஆக சனி வலுக்கக்கூடாது. அப்போ சனி வலுத்து விட்டால் உச்சமாக்கி விட்டால் வக்கரம் அடையணும். சனியின் சப்ஜெக்ட் இதுதான். சனி உச்சமானால் 6 to 12 மறைஞ்சால் நல்லது. 6 to 12 மறைஞ்சால் அவருடைய தீய குணங்கள், தீய அமைப்புகள் அந்த உச்ச பலனை இழந்து வேறு விதமான நன்மைகளை செய்வார். 6 to 12 மறைந்தால் கூட அவர் சுபத்துவம் அடைய வேண்டும். கேந்திர குணங்களில் இருந்து அவர் உச்சமடைந்தார்னா அவர் அங்கே வக்கரம் அடைய வேண்டும். அப்போ சனி வக்கரம் அடைந்தால் என்ன நடக்கிறது? அவருடைய இயல்பான காரகத்துவ அமைப்புகளை இந்த இடத்துல தான் நான் உச்ச வக்கரத்தை நேரடியாக புரிஞ்சுக்கங்கன்றேன். உச்ச வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான ஒரு தன்மை தானே தவிர நிச்சயமாக நீச்சம் இல்லை. உதாரணமாக அதனால தான் அந்த உச்ச வக்கரம் என்பதை நீச்சம் என்று சொல்லாமல் நீச்சத்திற்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான சில விளக்க அமைப்புகளில் நூல்கள் சொல்லுகின்றன. நானும் அதை ஃபாலோ பண்ணி இப்போ சமீபத்தில் நீச்ச வக்கரம் என்பதை உச்சம் என்றோ, உச்ச வக்கரம் என்பதை நீச்சம் என்றோ நான் தலைகளாக சொல்வது இல்லை. நீங்கள் தான் சில விஷயங்களை மைனூட்டாக புரிஞ்சுக்கணும். உதாரணமாக சமீப காலத்தில் நம்முடைய வாழ்ந்திருந்த 95 வயது வரை வாழ்ந்து மறைந்த தமிழக முதுபெரும் தலைவர், முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு 95 வயது. அவருக்கு சனி உச்சம், அட்டமாதிபதியாகி உச்சம், ஆயினும் வக்ரம். அப்போ அவருக்கு அங்கே ஆயுள் பங்கம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே? இல்லை. சனி தருகின்ற ஒரு விஷயத்தை இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உச்சம் என்று வந்து விடுகிற போது அங்கே ஆதிபத்திய விஷயங்கள் வந்து விடுகின்றன. ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெறுகிறது என்றால் அதனுடைய ஆதிபத்தியங்கள் வலுக்கின்றன என்ற அர்த்தம். சனியின் 8ஆம் ஆதிபத்தியம் வலுத்தது. அதே சனியுடைய 8ஆம் ஆதிபத்தியத்தில் தான் கலைஞர் அவர்கள் 9.5 வருடம் தமிழ்நாடு முதல்வராக முடியாமல் எம்ஜிஆர் அவர்கள் உள்ள வந்த பீரியட் அது. அப்போ அந்த ஆதிபத்தியம், 8ஆம் ஆதிபத்தியம் கெடுதலையும் கொடுக்கும், ஆயுளையும் நீட்டிக்கும் என்பதனால தான் அங்கே அவருக்கு தனிப்புதனின் பார்வை பெற்ற கலைஞருடைய ஜாதகத்தை கூட ஒரு இதெல்லாம் தனியாக விளக்கப் போகிறேன். கலைஞர், இவர் அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகம், இதெல்லாமே விளக்கப் போகிறோம். ஒவ்வொன்றா நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தப்பு இதுக்கு ஏற்பாடுக்கா விளக்கப் போகிறோம். சரி, இங்கே இப்போது உச்ச வக்ர சனி எந்த நிலையில் சுபத்துவம் அடைந்தால் மட்டும்தான் பலம் தருவார். அப்போ உச்ச வக்ரம்னு வந்துட்டாலே கேந்திர குணங்களில் இருக்கிறது நல்லது. உச்சம் 6, 8, 12 மறைந்தால் நல்லது. அதைத்தான் சூட்சுமவல்னு சொல்கிறேன். உச்ச கிரகம் 6, 8, 12 சனி மறையணும். சனியும் செவ்வாயும் அது ஒரு வகையில் சூட்சுமவல். இன்னொன்று அந்த சனி கேதுவோடு இணைவது முழுமையான சூட்சுமவல். கேந்திர கோணங்களில் அப்படி சனி உச்சமாயிட்டார், நிச்சயமாக அவர் வக்ரம் அடைந்து சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும். அப்பத்தான் எதையுமே, அதாவது ஆதிபத்திய குறைகளையும் தராமல் காரகத்துவ சுபகாரத்துவம் நீங்கள் தருவார். உச்சமடைந்து வக்ரம் அடைந்து விட்டால், இப்போது நான் கலைஞர் ஜாதகத்தை உதாரணம் காட்டியதைப் போல ஆயுளையும் கொடுப்பார். சுப ஆதிபத்திய அமைப்புகளை செய்வார். சுபத்துவமாக இருந்தார். இங்கே கட்டம் வந்துவிட்டது. இப்போது இந்த ராசி கட்டம் இதை பாருங்க. இங்கே சனி உச்சமடைந்திருக்கிறார். வக்ரம் அப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்கிறோம். சனி உச்சமும் அடைந்து வக்ரமும் அடைந்திருக்கிறார். குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார்னு கொடுத்துட்டேன். அங்கே சூரியனை நடுவில் ஏன் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால், சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற சனி நிச்சய வக்கரத்தை அடைவார். 5ஆம் இடத்திலிருந்து வக்கரம் ஆரம்பித்து 9ஆம் இடத்திற்கு முடியும் அப்படிங்கிற தன்மையில் இங்கே உச்ச வக்கரத்தை அடைந்திருக்கின்ற சனியை எப்பொழுது இருவர் மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது.
உச்ச வக்ரத்தை அடைந்திருக்கின்ற சனி குருவால் பார்க்கப்பட்டு சுக்கிரனால் பார்க்கப்பட்டு அட்லீஸ்ட் இந்த இடத்துல மட்டும் தனிப்பதனால் பார்க்கப்பட்டார். இந்த இடத்தில் மட்டும் தனிப்பதனால் பார்க்கப்பட்டிருந்தால் கூட ஓரளவுக்கு தன்னுடைய பாப காரகத்துவங்களை தர இயலாத நிலைமையிலும் தன்னுடைய ஆதிபத்தியங்களை தருகின்ற நிலைமையிலும் இருப்பார். இந்த நிலைமையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் நான் புது வீடியோவாக ஒரு 6 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், புது வீடியோவாக ஒன்று போட்டிருக்கோம். உச்ச சனி, நீச்ச சனி, வக்கர சனி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். ஆகவே இங்கே சனியின் 3ஆம் நிலை சுபத்துவமாக இந்த அமைப்பை சொல்லிவிடலாம். அதாவது பார்வையின் தொடர்ச்சியாக சுப கிரகங்கள் பார்ப்பது, பாவ கிரகங்களை பார்ப்பது ஒரு மிகுந்த சுபத்துவத்தை தரும் என்கின்றதன் அடிப்படையில் இங்கே சனி உச்சனாகி வக்ர நிலைமையும் பெற்று சுக்கிரனாலேயோ குருவாலேயோ யாரேனும் ஒருவராலேயோ அல்லது இருவராலேயோ பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆதிபத்தியங்களை முழுமையாகவும், எந்த லக்னம் என்பதன் அடிப்படையில் ஆதிபத்தியங்களை முழுமையாகவும் தன்னுடைய மனிதனுக்கு தேவையற்ற காரகத்துவங்களை சுபத்துவத்தன்மையாக மாற்றியும், கடன் மனிதனுக்கு தேவையில்லை, ஆனால் அவர் இங்கே சுபக்கடன்களை கடனை கொடுத்தே தீர்வார். சுபக்கடனா அசுபக்கடனா? கடனால் முன்னேறுகிறீர்களா, கடனால் பின்னே வந்து விடுகிறீர்களா, கடனால் கலக்கமாகிறீர்களா, கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, அல்லது கடனை கொடுத்தவன் போயிட்டாமா? கடனால நீங்க ஓடி போயிடுறீங்களா, ஊரை விட்டு கடனால நீங்க ஓடி போயிடுறீங்களா? அசுப கடனை சனி கொடுத்துட்டார். கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்ததை வெளியில வாங்க முடியாத சூழ்நிலை அவன் ஓடி போயிடுறானா, அல்லது அவன் செத்து போயிடுறானா? கடன் கொடுத்ததே வெளியே தெரியவில்லையா? சனி சுப கடன்களை கொடுக்கிறார். இவ்வளவுதாங்க வித்தியாசம். கடன் கொடுப்பார் சனி. கடன் கொடுப்பதற்கும் கடன் பற்றிய விஷயங்களுக்கும் காரணமானவர். அசுபமாக இருக்கும் பொழுது கடன் கொடுத்து நீங்கள் ரோட்டுக்கு வந்து கடனை வாங்கி நீங்கள் ரோட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி ஊரை விட்டு ஓடி போகிறது அசுப அமைப்புகளில் வலுப்பெற்ற சனி கொடுக்கக்கூடிய கடன் பற்றிய காரகங்கள். அதே சனி சுபத்துவமாக அதிக நிலையில் சுபத்துவமாக இருக்கும்போது அவரே கடனை கொடுத்து கடன் கொடுத்தவனே உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஏதேனும் ஒரு நிலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய ரகசியம் கூட உங்களுக்கு மாட்டிக்கலாம். எப்படியோ ஏதோ ஒன்று கடன் கொடுத்தவன் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கறதுக்கு பயப்படுவான். என்னையா சரி போகிறேன் கொடுத்தனுப்புறேன் போ எப்படின்றது சனி கிடக்க தரக்கூடிய சுபக்கடன். அல்லது கடன் கொடுத்தவன் அடுத்தவனுக்கு சொல்லாமையே செத்து போகிறது, அவன் ஓடி போகிறது, அவனுக்கு வேறு சிக்கல்கள் வந்துடுறது. உங்ககிட்ட எழுதி வாங்கின பாண்டு தொலைஞ்சு போகிறது. உங்ககிட்ட ஒன்று பத்திரமே எழுதி வாங்கியிருக்கிறான், ஏதோ ஒன்று எழுதி வாங்கியிருக்கிறான், தொலைஞ்சு போச்சு. எப்படி கேட்பான்? திருப்பி வந்து ஆதாரம் என்னன்னு கேட்பீங்க இல்லையா? இது போன்ற அமைப்புகளில் இங்கே தான் நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் தருவதை நிச்சயமாக தந்தே தீரும். சனி தருவதை சனி தந்தே தீருவார். ஆகவே இப்போது இங்கே ராசி கட்டத்தில் தெரிகின்ற இந்த அமைப்பு சனியின் 3வது நிலை சுபத்துவ அமைப்பில் சனி உச்சம் அடைந்து அதன் பிறகு வக்கரமாகி நீச்ச நிலைக்கு சமமாகி அதன் பிறகு சுபத்துவமும் அடையும் பொழுது இங்கே அவருடைய லக்னத்திற்கு ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாற் போல இவர் இங்கே ராஜயோகாதிபதியாக கூட இருக்கலாம், யோகாதிபதியாக இருக்கலாம், அவயோகாதிபதியாக இருக்கலாம். எந்த ஆதிபத்தியத்திற்கு அவர் உரியவரோ அங்கே அவருடைய காரகத்துவம் என்று சொல்லப்படுகின்ற கடன், வறுமை, நோய், வஞ்சகம், மெதுவாக செயல்படுகிறது, நொண்டித்தனம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் அவருடைய காரக பொருள்களின் வழியே. அவருடைய காரக பொருள்கள் என்ன? நீசத்திரவம், கிரஷரு, கல், கருப்பு நிறமுள்ள அத்தனை பொருட்களும், டயரு, பெட்ரோலு, குடிக்கக்கூடாத திரவம், கெமிக்கலு, பாத்ரூம் ஐட்டம், கப்படிக்கிற விஷயங்கள், இரும்பு, குப்பை, கழிவு, நாற்றம், அழுக்கு நிலைமைகளில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய விஷயங்கள், மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில்கள், அத்தனை அமைப்புகளிலும் சனி கொட்டென்று கொட்டுவார். இங்கே தான் நீங்கள் சனியை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி பொருள் தருகின்ற இடங்கள் இங்கே தான். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துல பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல மட்டும்
அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக இந்த நிலையை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். சனியின் 3ஆம் நிலை சுபத்துவம் ஏற்கனவே நீச்சனாகி அவர் பார்த்ததுக்கு, அங்கே வக்கரத்தை ஆகவே கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், நீச்ச வக்கரம் அடையவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அவருடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை. இங்கே இயல்பான உச்ச வக்கரத்தில் அவர் முற்றிலுமாக தன்னுடைய வலுவை இழந்து ஆதிபத்தியங்களை தருகின்ற அமைப்பிலும் காரகத்துவங்களை தருகின்ற அமைப்பிலும் மாறுதல் அடைந்து இங்கே சுபத்துவமாகி வருகிறார். கொஞ்சம் குழப்பம், திரும்ப திரும்ப பாருங்க. அடுத்து சனியின் 4ஆம் நிலை சுபத்துவம் அடுத்த கட்டம் இப்போது வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா சனி ஸ்தான பலம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறார். இப்போ வந்து பார்வையை இதோடு முடிச்சுக்குவோம். பார்வையை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுபகிரகங்கள் இணைவதை விட பார்ப்பது மிகப்பெரிய நல்ல யோகம். பாவகிரகங்களுக்கு சுபத்துவத்தின் அடிப்படையில் இருப்பதை விட பார்ப்பது தான் அங்கே கிரகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலுநிலையாக சொல்லப்படுகிறது. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையிலையும் இதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். ஆக இங்கே இருப்பதை விட பார்ப்பது நல்லதுன்றல்ல. ஃபர்ஸ்ட் 3 செக்டாரை முடிச்சிட்டோம். இப்போது இருக்கின்ற நிலைக்கு வருவோம். சனி இப்போது குருவோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 4 நிலைகளில் 2 நிலைகள், இதை வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, குரு சனி உச்ச குருவை சனியை போடலை. சமீப காலத்தில் அந்த உச்ச குரு சனி சேரலை. சேர்ந்திருக்கிற அமைப்புகளை மட்டும் போடுகிறேன். அதாவது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா கூட ஒரு 60 வருஷத்துக்குள்ளே 70 வருஷத்துக்குள்ளே தான் ஜாதகம் பார்ப்போம். அந்த 60-70 வருடங்களுக்குள்ளே எத்தகைய இணைவுகள் நடந்திருக்கின்றனவோ அத்தகைய இணைவுகளுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருசனி சேர்க்கை எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அந்த இடங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். குருவும் சனியும் இங்கே பாருங்கள், ஸ்தான பலத்தோடு குருவும் சனியும் தனுசு மீனத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே சனி வந்து ஆட்சி பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு வந்து அங்கே அது நட்பு சம வீடு தான். சரி, இந்த நிலையில் அவருடைய மிகப்பெரிய சுபத்துவம் இங்கே இருக்கிறது. இது வந்து ஆன்மீக சுபத்துவம். எப்போ குருசனி சேர்ந்துட்டாரோ அங்கே வந்து ஆன்மீக கலப்புகள் வந்துவிடும். யாருடைய நிகழ்வு, யாருடைய இணைவு, எங்கே, எந்த இடத்தில், எத்தகைய பாவகத்தில் அமைகிறது, அதாவது இவர்கள் இருவரும் லக்னம் ராசியோடு எத்தகைய நிலையில் தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த இடம் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். 4 நிலைகளை காட்டியிருக்கிறேன். குருசனி கன்னியில் இணைந்திருக்கிறார்கள். இதுக்கடுத்து சிம்மத்தில் அவங்க இணைவாங்க. சிம்மத்தில் இணையும் போது கூட செவ்வாயும் ராகும் வேலை வந்துடும். தனித்து இணைகின்ற சுபத்துவ நிலையை மட்டும் வலியுறுத்துவது சொல்வது நம்முடைய நிலைமை. இப்போ சேர்க்கைகள்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இதற்கடுத்து சிம்மத்தில் விட குருசனி இணைவாங்க. ஆனால் அந்த இணைவு நடக்கும்போது கூடவே ராகு செவ்வாயெல்லாம் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேயும் அது நடந்திருக்கு. இப்போ இதை மட்டும் பொருத்தி சொல்லித்தரேன். இங்கே கட்டத்தில் 4 நிலைகள், கூடுதலாக 5வதாக ரிஷபத்திலையும் குருசனி சேர்க்கையை சேர்த்துக்கலாம். 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. 2இல் ஸ்தான பலத்தோடு குரு இருக்கிறார். 1இல் குரு நட்பு நிலைமையிலும் சனி நீச்ச நிலைமையிலும் இருக்கிறார். அதாவது மேஷத்தில் குரு சனி இணைவு. அங்கே சனி சுத்தமாக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் வடிகட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு சனியின் குருவின் இணைவால் இருப்பால் குருவின் இணைவால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4வது நிலை சுபத்துவம். பார்வையை விட சற்று குறைவான ஒரு அமைப்பு. இங்கே பார்வையை விட ஒரு குறைவான அமைப்பில் என்ன ஒன்றுனா, ஆன்மீக தொடர்புகள் இங்கே அதிகமாக வந்துவிடும். ஒரு மனிதனுக்கு சிவபக்தி, வைணவ பக்தி, ஒரு மதத்தின் மூலமனாகிய ஒருவனை, விஷ்ணுவோ சிவனையோ யாரையோ ஒருத்தரை வந்து அதிகமான ஒரு பக்தியோடு இருப்பது, எல்லாவற்றிலும் பரம்பொருளை நாடுவது, ஒரு சித்து நிலை வேண்டுவது, இந்த மாதிரி அமைப்புகளில் தான் வந்து சனி வந்து என்ன பண்ணுவார்னா, செத்ததுக்கு அப்புறம் என்னவாகிறேன், போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன், சென்ற பிறவியில் என்னவாக இருந்தேன், இந்த பிறவி என்ன, அடுத்த கர்மான்னு சில பேர் கேட்பாங்க. நான் எதுக்காக பிறந்தேன்னு கேட்பாங்க. நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்வியை, ஏன் என்கின்ற கேள்வியை தருவர் சனி. எல்லா நிலைமைகளையும் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் அப்படிங்கிற வார்த்தை முழுக்க முழுக்க சனிக்கு சொந்தம். ஆகவே இந்த அமைப்பை 4ஆம் நிலை சுபத்துவமாக இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். சனி குருவோடு இணைந்திருப்பது. அடுத்த வீடியோவில் நம்ம சுக்கிரனை பற்றினா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சனி என்பதே குழப்பம்ன்றதுனால தான் கொஞ்சம் அதிகப்படியான வீடியோக்கள் போகிறேன். ஜோதிடமெனும் தேவரகசியம் கட்டுரைகளில் கூட பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2-3 கட்டுரைகளோடு நிறுத்தி கொண்ட நான் சனிக்கும் செவ்வாய்க்கும் மட்டுமே கூடுதலான அத்தியாயங்களை எழுதியிருப்பேன். அதுலேயும் சனிக்கும் ராகுவுக்கும் நிறைய அத்தியாயங்கள் எழுதியிருப்பேன். அது மாதிரி தான் சில விஷயங்களை நான் மேம்போக்காக சொல்லும்போது உங்களுக்கு மனசில் தேக்கிக்கிறதுக்கும், ஏன்னா நீங்கள் படித்தது வேறு மாதிரி இருக்கும்.
இதனால் வரைக்கும் ஜோதிடம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஜோசியராக இருந்தால் அதையும் வேறு மாதிரி, உங்கள் குரு உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார். ப்ராக்டிக்கலாக வேறு மாதிரி இருந்திருக்கும், அதுலேயும் தடுமாறி இருப்பீங்க. இங்கே தான் விடை கிடைக்கும், என்னிடம் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். எத்தனையோ பேர் என்ன போடுறாங்க, இப்போ போடுறீங்க பாருங்கள் கமர்ஷியல் ஜோதிடர்களே. நேற்று கூட ஒரு கமெண்ட் எனக்கு வந்திருந்தது. பழனியில் இருக்கின்ற 70 வருடம், அதாவது குருஜியின் ஜோதிட உயர் வகுப்பு அப்படின்ற இதில் உள்ள ஒரு பழனியைச் சேர்ந்த ஒருவர் போட்டிருக்கிறார். 70 வருடங்களாக ஆய்வில் இருக்கிறேன். அப்போ அவருக்கு 90 வயசாக இருக்கலாம். பழனியின் கமர்ஷியல் ஜோதிடன் நான், 70 வருடங்களாக ஜோதிட ஆய்வில் இருக்கிறேன். இத்தனை நாளாக எனக்கு தெரியாத சில விஷயங்கள் லாக்டவுனில் உங்களுடைய வீடியோக்களை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் ஆய்வுகளோடு இருக்கணும்னு கொடுத்துருக்கிறார். பரம்பரை கொடுத்த இது ஒன்று தான். சில நிலைகளில் எத்தனையோ கமர்ஷியல் ஜோதிடர்களும் கமெண்ட் போடுறீங்க. ப்ரீமியம் வீடியோக்களில் கமர்ஷியல் ஜோதிடர்களுடைய இப்போ இந்த வீடியோஸ் முடிகிற வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு வரல. ஏன்னா இது பேசுகிறதுக்கே டைம் சரியாக இருக்குன்றதுனால தான். கமர்ஷியல் ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் போடுறீங்க பாருங்கள். ஆமாம், இந்த மாதிரி என்னுடைய குருநாதர் இப்படி இருந்தார், இப்படி சொல்லி கொடுத்திருந்தார். உங்களுடைய வீடியோக்களை பார்த்ததற்கு பிறகு இந்த விஷயங்கள் புரிகின்றது. அந்த நிலையில் இந்த குரு சனி இணைவும் ஒன்று. ஆக குருவும் சனியும் இணைகின்ற இந்த அமைப்பு ஆன்மீக உயர்நிலையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பார்வையை விட இங்கே குருவும் சனியும் இணைகின்ற அமைப்பு ஒரு ஆன்மீக உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த நிலை வரும். ஆகவே இங்கே ஸ்தானபலத்தோடு இருக்கின்ற முழு சுபத்துவத்தை, சனியை சுபத்துவப்படுத்துவதற்குரிய தகுதியோடு இருக்கின்ற ஒரு நிலை. இங்கே தான் நீங்கள் இதுலேயும் சனியுடைய தொழில்கள் கிடைக்கும். சனி எப்போது சுபத்துவமானாலும் சனியின் தொழில்கள் தான். அவர் நீர் ராசியில் சுபத்துவப்படுத்தப்படுகிறாரா, நில ராசியில் சுபத்துவப்படுத்தப்படுகிறாரா, காற்று ராசியில் இருக்கிறாரா, எங்கே எந்த கிரகம் எத்தகைய சரஸ்திர உபயம் மற்றும் பஞ்சபூத தத்துவங்களில் ஆகாய தத்துவத்தை தவிர்த்து வேறு எந்த நிலை அமைப்புகளில் அந்த கிரகம் சுபத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து ஒரு மனிதனினுடைய தொழிலை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே இப்போது நான் காட்டியிருக்கின்ற 4ஆம் நிலை குருசனி சுபத்துவம் என்பது குருவின் இணைவால் தொடர்பால் வருகின்ற ஒரு தன்மை. அப்போ அந்த இது பார்வையை விட சற்று குறைவான ஒரு தன்மையில் தான் இங்கே இருக்கும். அந்த அமைப்பின்படி சனி இங்கே கூடுதல் சுபத்துவம் அடைவார், ஆன்மீகத்தை தருவார். தன்னுடைய இயலாமை காரகத்துவங்கள் அத்தனையும் உறிஞ்சப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையில் இடத்திற்கேற்றார் போல நீச்சனாக இருக்கும்போது ஒரு நிலையிலையும், நட்பாக இருக்கும்போது ஒரு நிலையிலையும், கன்னியில் நட்பு அவர், தனுசு மீனத்தில் அவர் சமம், இது மாதிரியான ஒரு நிலைகளில் அவர் தருவார். ஆகவே 4ஆம் நிலை சுபத்துவம் என்பது குருவோடு இணைவது. அடுத்த வீடியோவில் சுக்கிரன் தனிப்புதன், அவருடைய நண்பர்களான சுக்கிரன் தனிப்புதனுடைய இணைவு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிலையில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.